இன்றைய வேத வசனம் மார்க்கு 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். என் அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய வார்த்தை இன்று எங்களிடம் கடந்து வருகிறது. இது இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு சீடர்களுக்கு அளித்த பெரிய கட்டளையின் ஒரு பகுதியாகும். விசுவாசம் இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரனாகவும் நாம் பாவங்களுக்காக இறந்து உயிர்த்தெழுந்தவராகவும் நம்புவது. ஸ்தானம் அந்த விசுவாசத்தை வெளிப்படையாக ஒப்புக்கொண்டு பழைய பாவ வாழ்க்கையை அடக்கம் செய்து கிறிஸ்துவுக்குள் புதிய வாழ்வை நாங்கள் தொடங்குவதாகும். ஆனால் கவனியுங்கள், விசுவாசம் இல்லாதவன் தண்டிக்கப்படுவான் என்கிறார். அதாவது ஸ்தானம் வெளிப்புற சின்னம்தான், உள்ளார்ந்த விசுவாசம்தான் அடிப்படை. அதனால் நாங்கள் இயேசுவுக்குள் விசுவாசம் உள்ள இருக்க வேண்டும், அவரை நம்பியவர்களாய் இருக்க வேண்டும், அவருடைய பாதையில் நடந்து வருகிறவர்களாய் மாற வேண்டும். ஒரு மாணவன் தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும் என்றால் முதலில் பாடங்களை நம்பிக்கையோடு படிக்க வேண்டும். சான்றிதழ் தான் அவன் தேர்ச்சி பெற்றதற்கான சின்னமாய் இருக்கிறது. அதே போல்தான் விசுவாசம் என்பது ரட்சிப்பின் அடிப்படை, ஸ்தானம் அதற்கான சான்றிதழ். ரட்சிப்பு நம்பிக்கையில் தான் ஆரம்பமாகிறது. ஸ்தானம் மூலம் விசுவாசம் உறுதிப்படுத்தப்படுகிறது. விசுவாசமின்றி ஸ்தானம் செய்தாலும் பயனில்லை. ஆனால் விசுவாசித்து தானம் பெறுபவன் நிச்சயமாக ரட்சிக்கப்படுவான். விசுவாசிக்கிறவனால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்று இயேசு சொல்லுகிறார். இப்படியான விசுவாசம், நாங்கள் அப்படியான விசுவாசங்களாய் மாறுவதையே தேவன் விரும்புகிறார். அன்பானவர்களே, ரட்சிப்பு என்பது தேவனுடைய அற்புதமான வரம். அதை விசுவாசத்தின் மூலம் பெற்றுக்கொண்டு ஸ்தானத்தின் மூலம் உறுதிப்படுத்த வேண்டும். ஆகையால் விசுவாசித்து ஸ்தானம் பெற்றவர்களே ரட்சிப்பை பெறுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இக்காலத்தில் உலகம் எங்கும் அனுதினமும் இவ்விதமான அடையாளங்கள், வசனத்தை கர்த்தர் உறுதிப்படுத்தும்படியாக அடையாளங்களையும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற தேவ பிள்ளைகள் எழும்ப வேண்டும் என்று ஊக்கமாக ஜெபிப்போமாக. ஆண்டவர் உங்களை எடுத்து பயன்படுத்த விரும்புகிறார். ஆவியின் வரங்களை பெற்று பிறருக்கு விடுதலை கொடுக்கிறவர்களாக மாறுங்கள். அவர் உங்களையும் உங்கள் சந்ததிகளையும் அழைக்கிறார். அவருடைய வழிகளில் வந்து விடுதலைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். அல்லேலூயா.